நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த கல்லூரி கனவு 2025 திட்டத்தை துவங்கி வைக்கிறதுலையும் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் ஐபிபிஎஸ் இல் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் வந்திருக்கிறீங்க. அதே போல பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் ஜூம் கால் மூலமா, காணொலி காட்சி மூலமா பல்வேறு மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பத்தின அந்த கனவோடு இங்க வந்திருக்கிறீங்க. 2K கிட்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்காத, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேளு. அப்படி கேள்வி கேட்டு அது உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எட்டுனா மட்டும் அதை ஏத்துக்கோன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்த யார் ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, இங்க வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நீங்க அதிகமா ஃபாலோ பண்றது நீங்க மட்டும்தான். அந்த அளவுக்கு இயல்பிலேயே அறிவும் ஆற்றலையும் பெற்ற உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பள்ளிக்கூட படிப்பை முடிச்சுட்டு நீங்க எல்லாம் உயர்கல்விக்காக வெளி உலகத்துக்கு இப்பதான் போக போறீங்க. உங்களை பத்திரமா கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உங்களுக்கெல்லாம் ஒரு சரியான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கிறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுது. பல்வேறு சூழல்களால உயர்கல்வி சேர தயங்குற மாணவர்கள் இருக்கின்றாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில சேர்த்து விடுறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டத்துடைய ஒரே நோக்கம். அப்படித்தான் கல்லூரி கனவு மூலமா ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் மாணவர்களை நாம உயர்கல்வி படிக்க வைக்க போறோம். நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ 10ஆம் வகுப்பு தேர்வு மிக மிக முக்கியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து +2 போறப்போ +2 தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இப்ப காலேஜில் ஒழுங்கா படிச்சாதான் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. இது ஏதோ உங்களை பயமுறுத்த மட்டுமே சொல்ற விஷயம் கிடையாது. படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரே டேர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு இவ்வளவு பேர் காலேஜ் போக போறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா கிடையாது. உங்களுடைய பல பேருடைய தாத்தா பாட்டி பள்ளிக்கூட வாசலையும் மிதிச்சிருக்க மாட்டாங்க, பள்ளிக்கூட படிப்பை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சினால, அவங்களுடைய செயல்பாடுகளால கிடைச்ச இடஒதுக்கீடு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் உயர்கல்வியில சேரப்போற முதல் தலைமுறை மாணவர்களுக்கு அரசே அந்த கட்டணத்தை, கல்வி கட்டணத்தை செலுத்தும்னு 17 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், காலேஜில் போயிட்டு வரதுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்ன்னு கலைஞர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம், நீங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு பெரிய இயக்கத்தோட உழைப்பு இருக்கு. கழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் இருக்கு. இவ்வளவும் சேர்ந்துதான் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு மேல உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலையும் உயர்த்த இந்த அரசு முயற்சித்துட்டு இருக்கு. இன்னைக்கு கலைஞருடைய தொடர்ச்சியா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம், புதுமை பெண் அப்படின்ற திட்டம் அப்படின்னு சிறப்பான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி சேர்கின்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள பல பேருக்கு அந்த உதவித்தொகை கிடைக்க போகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேற. அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே பெரிய விஷயமா இருக்கு. அங்க தமிழ்நாடு மாதிரி எல்லா குழந்தைகளும் பள்ளிகளில் சேர்க்கப்படுறது கிடையாது. ஒருவேளை அவங்க பள்ளி படிப்பை முடிச்சாலும் கல்லூரிகளில் சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு.
GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது பள்ளிகள்ல இருந்து உயர்கல்வியில காலேஜ் போய் சேருகின்ற மாணவர்களுடைய பெர்சன்டேஜ். தமிழ்நாட்டுல GER எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 52%, 52%. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 29% தான். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் 10-15 வருஷம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதற்கு முழு காரணம் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் தான். உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு ஒரே கொள்கை. ஆனா புதிய கல்விக் கொள்கை மூலமா மெடிக்கல், இன்ஜினியரிங் மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வை நுழைக்க பார்க்கறாங்க. அதனாலதான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையை எதிர்த்துட்டு வருது. இதையெல்லாம் விரிவா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம், நீங்க எல்லாம் பொறுப்பா படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துல தான், அக்கறையில தான். உயர்கல்வினாலே மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்க மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உலகம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆயிட்டே வருது, நவீனமாயிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஏஐன்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் வேகமா வளர்ந்துட்டு வருது. அதுலயே பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு தனித்தனியா படிப்புகள் வருது. இதெல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரியாது, எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத படிப்புகள். ஆனா இப்ப பெருகி வரும் வேலை வாய்ப்பால நிறைய பேர் இந்த கோர்ஸ்களை விரும்பி படிக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த கல்லூரி கனவு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நம்ம இங்க நடத்திட்டு இருக்கோம். அதன்படி இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது. இங்க கல்வியாளர்கள் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை தருவாங்க. இதையெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா கேட்டு கல்லூரியில உங்களுக்கு ஆர்வமுள்ள படிப்பை நீங்க தேர்ந்தெடுத்து படிங்க. கல்லூரியில படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, கல்லூரி முடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கும் நம்முடைய நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு துணை நிற்கும். தனியார் துறை வேலைக்கு போக ஜாப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நான் முதல்வன் திட்டம் தந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு துறை போட்டித் தேர்வுக்கு தயாராக நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு இருக்கு. இதன் மூலமா உதவித்தொகையோட தங்கி படிக்கிற வசதியும் நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு மூலமா இந்த வருஷம் 50 தமிழ்நாட்டு மாணவர்கள் IAS, IPS தேர்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதே போல எப்படி IAS, IPS தேர்வுகளையும் வெற்றி பெற்றிருக்காங்களோ அதே மாதிரி இந்த SSC, RRB, IBPS தேர்வுகளுக்கு நான் முதல்வன் மூலமா பயிற்சி பெற்ற மாணவர்கள் 58 பேர் வெற்றி பெற்றிருக்கீங்க. அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வெற்றி அரசு பணி கனவோட ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்பிக்கையை தந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை பல்வேறு உயரங்களுக்கு அழைத்து செல்ல நான் முதல்வன் திட்டம் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா படிக்கிறது மட்டும்தான். ஆகவே இன்னைக்கு கல்லூரி கனவு திட்டம் மூலமா பயன்பெற போற அத்தனை மாணவர்களுக்கும் SSC, RRB, IBPS தேர்வுகளை வெற்றி பெற்ற வருங்கால அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.